guys, welcome to my YouTube channel Book Talk with Ritvik. இன்னைக்கு நம்ம எந்த புக் பார்க்க போறோம்னா மேக்ஸ் வேலையில எழுதின டாக்லஸ் ஹோல்கேட் இல்லுஸ்ட்ரேட் பண்ண லாஸ்ட் கிச்சன் தான். சூப்பரா இருக்குங்க இந்த புக்கு, காமெடியாகவும் இருக்கும். ப்ளஸ் இது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் சீரீஸ். அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து ரொம்ப த்ரில்லும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரொம்ப காமெடியாகவும் இருக்கு. நான் இப்போ காட்ட போகிறத படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட பிளாட் புரியும். இந்த டைம்ல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ், நம்ம புக்குக்குள்ள போறோம். The Last Kids on Earth by Max Bralder, illustrated by Douglas Holgate. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஜாக் சோலியான்னு ஒரு பையன் இருக்கான். அவன் தான் இந்த புக்கோட ஹீரோ, இந்த சீரீஸோட ஹீரோ. அவனுக்கு 10 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இல்லை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இதோட பிளாட் புரிய வைக்கிறேன். நீங்கள் அது படிக்கலைன்னா உங்களுக்கு இப்போ புரியும். என்னன்னா, ஒரு நம்ம வேர்ல்டு இருக்கு, அதில் வந்து ஒரு மான்ஸ்டர் டைமென்ஷன் உள்ள வந்துடுது. மான்ஸ்டர் டைமென்ஷன் மட்டும் இல்லை, ஜோம்பிஸும் இருக்கு. அந்த இதில் கடைசியாக ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்களுக்கு நான் சொல்ல புரியும். கடைசியாக 4 பேர் இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை காப்பாற்றுவாங்களா, அதான் இந்த கதை. இந்த புக்கை எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த ஜாக் ஒலிவியர் ஒரு மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணும்போது தான். அவன் பிளார்க்குன்னு ஒரு மான்ஸ்டருக்கு பேர் வச்சு அதோட ஃபைட் பண்ணுறான். ஆனால் இதுதான் ஜாக் ஒலிவியர் இல்லை, இங்கே இருக்கிறது இதுதான் பிளார்க். கரெக்டாக 42 நாள் முன்னாடி இந்த மாதிரி ஃபைட் பண்ணல, இந்த மாதிரி இருந்ததில்லை. அப்போ அவன் நார்மல் ஜாக் ஒலிவியர் தான். இப்படி அப்போதான் அவனுக்கு அந்த இது ஆரம்பிச்சது, மான்ஸ்டர் டைமென்ஷன் உள்ள வந்துச்சு. அப்புறம் அவன்கிட்ட ஒரு பேட் இருக்கும், அது அவனே ஒரு பேர் வச்சு அவனோட ஜோம்பி ஃபைட்டிங் வெப்பன் வச்சிருப்பான். அதோட பேர் என்னன்னா லோஸ்வெல் ஸ்லைசர் தான். நீ உங்களில் பாதி பேர் நினச்சிருப்பீங்க, ஏன் இந்த பையன் இந்த வெளியே இருக்கான், அவனுக்கு வீடு இல்லையான்னு. அவனுக்கு வீடு இருக்கு. இப்போ அவன் ஏன் வெளியே வந்திருக்கானோ, ஒரு ஃபார்மசிலேருந்து ஒரு குட்டி ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க தான் கைஸ் வந்திருக்கான். ஒரு குட்டி ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க எவ்வளோ பெரிய மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணிட்டு எடுக்க போகிறான். அப்புறம் ஜாக் ஒரு ஆர்ஃபன் தான் கைஸ். அவன் வந்து அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டரோட ஃபைட் பண்ணி ஏறி அந்த லோஸ்வெல் ஸ்லேசரை வச்சு அது கண்ணுலேயே ஒரு மார்க் போடுறான். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறான், அங்கே பாரு அவன் அம்மா டியூடே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான் இதுக்குள்ளே, சிவிஎஸ் ஃபார்மசிக்குள்ளே. ஒரு வழியாக சண்டை போட்டு கிழிச்சு உள்ளே போய் இந்த குட்டி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டான். அப்புறம் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால நல்லா தப்பிச்சு போயிட்டு க்ளோஸ் கால்லாம் ஆகி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த மான்ஸ்டரோட ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இவன் ஏன் இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க பார்த்தான்னு தெரியுமா? அவன் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துருப்பான். அவங்க கடைசியாக மீட் பண்ணும்போது, இது நம்ம அப்புறமா ஃபோன் காலில் மீட் பண்ணலான்னு அதுக்காக கொடுத்துருப்பான். அவன் வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு ஏறும்போது அவன் ஒரு ஜோம்பி அட்டாக் பண்ணிடும். அந்த ஆனால் கடிச்சிடாது, அவனை தள்ளி விடும். அவன் ஏறி போயிடுவான். ஆனால் அந்த வாக்கி டாக்கி கீழே விழுந்து உடஞ்சிரும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு இது தேவைப்படுது. அப்புறம் ஜாக் வந்து ஃபீட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு நிறையா ஒன்று வச்சுருக்கான். அதில் வந்து மேட் ஆட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு சில ஜோம்பியோட ஆட்டையை போடணும். இன்னொன்று வந்து அவுட் ரன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னா வந்து ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு ஜோம்பியோட வின் பண்ணணும். அதுக்கப்புறம் சீஸ்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னா ஒரு ஜோம்பியோட ஜோம்பி இல்லை, ஒரு மனுஷன் அவர் ஜோம்பி ஃபைட் ஆயிருக்காங்க, அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹண்டர்னு ஒன்று, அது என்னன்னா ஒரு 50 டிஃப்ரெண்ட் அவார்டு நான் ஹவுஸை இது எடுக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டான். இன்னும் ஒரே ஒரு ஃபீட் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது, அது என்னன்னா டேம்செல் இன் டிஸ்ட்ரெஸ். ஃபீட் டேம்செல் இன் டிஸ்ட்ரெஸ், ஃபைண்ட் அண்ட் ரெஸ்கியூ ஜூன் டெல் டோரோ. ஜூன் டெல் டோரோனா யாருன்னா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவ ஸ்கூல்ல இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜாக்கு இருக்கிறதுலே ஸ்மார்ட் அண்ட் கூலஸ்ட் கேர்ள்னா அது ஜூன் டெல் டோரோ தான். இவ்வளோ ஷார்ட் ஃபார்ம்ல ஜூன்னு கூப்பிடுவாங்க. இவ தான் ஜூன், நல்லா பார்த்தோம் கைஸ். இவ வந்து இவளுக்கு மட்டும் பெஸ்ட் இல்லை, ஸ்மார்ட் இல்லை, அந்த மிடில் பார்க்கர் மிடில் ஸ்கூல்லேயே இவ தான் ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள்.
என்னவா இருந்தாலும் ஜாக்குக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தாலும் இவனுக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. இவனுக்கு வந்து என்னன்னா இவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், அப்புறம் இருக்கிறதுலே ஆசமான பாயா இருக்கணும். அவன் இந்த வாரம் எடுத்த ஃபோட்டோலாம் இதான். அவனுக்கு ஒரு கனவு இருக்கு. கனவுனா அவனுக்கு அவனுக்கு எதை பண்ணணும்னு ஆசைப்பட்டானா இதான். இதான் ஜூனு, இதான் ஜாக்கு, மீன்ஸ் இதான் ஜாக்கு. ரோஸ்வெல் ஃப்ளேசர் எங்கே இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இதான் ரோஸ்வெல் ஃப்ளேசராக இருக்கும். நோ ஐடியா. ஓகே, இப்போ அவனோட வீடான ட்ரீ ஹவுஸ்குள்ளே போயிட்டு அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டான். அவன் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கும்போது டொப்புன்னு ஒரு சத்தம் வருது, வெடிச்சிருச்சு. திரும்ப ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு கால் போகுது. அது யாருக்குன்னா குயின் பேக்கர், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி அவன் வருஷத்துக்கு வருஷம் ஸ்கூல் மாறிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த ஃப்ரெண்டுமே இருந்ததில்லை. ஆனால் 2 வருஷமா இந்த ஸ்கூலில் இருந்திருக்கான். அதனால இவனுக்கு தான் இது பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அது குயின் பேக்கர் தான். ஆனால் ஜாக்குக்கு ஐடியாவே இல்லை குயின் உயிரோட இருக்கானா இல்லை மான்ஸ்டர் கடிச்சு ஜோம்பி ஆயிட்டானான்னு. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா கால் பண்ணுறான். உன் பேர் என்னன்னு கேட்குறான். அதுக்கு வந்து குயின் பேக்கர் அப்படின்னு ஃபோன்லேருந்து சவுண்ட் வருது. அப்போ அவன் சந்தோஷமாயிட்டு அவனுக்கு வந்து ஹாட் டாக்ஸும் என்னமோ பிடிக்கும். அதனால அவனுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா ஐ ஈட் பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால அவன் அழுதுட்டு இருந்தான். ஜாக் ஐயோ போதே அப்படி. அப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங்னு இவன் சொல்கிறான், இது குயின். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் மீட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஜாக் வந்து குவிண்டோட வீட்டுக்கு போகிறான். கரெக்டாக போகும்போது டாசர், அது வந்து ஒரு ராக் லைக்டு மான்ஸ்டர். டாசர் பார்த்துடுறான். அவன் வந்து இதுதான் குவிண்டோட பேக் டோர். இங்கே அந்த டாசர் இருக்கு, அவன் இங்கே இருக்கான். கரெக்டாக இவன் ஓடி போடலான்னு பார்த்தா இங்கே ஒரு டாசர் இருக்குது. அதை பார்த்து பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மம்மி அப்படின்னு கத்துறான். ஆனால் அவன் மம்மியே இல்லை, அது வேற விஷயம். அம்மானு கத்துறான். கரெக்டாக டாசர் மேலே ஒரு பெரிய பாம்பு வந்து வெடிக்குது. அது யார் போட்டதுன்னா குவிண்ட் தான். குவிண்ட் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜாக்குக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். இவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, குவிண்ட்டும் ஜாக்கும் ஃப்ரெண்டு. அவன் ஸ்கூல்லையே கிரேட் சேவேஜ்னு ஒரு பையன். அவன் வந்து பயங்கரமாக பார்க்குறவங்க எல்லாரையும் புள்ளி பண்ணுவான். புள்ளி மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவான். அப்புறம் ஒரு நாள் ஜாக்கும் குவிண்ட்டும் என்கிட்ட மாட்டினாங்க. அப்போ என்ன தெரியுமா ஜாக் சொன்னால், ஏ டியூட் ஃபைண்ட் சம்ஒன் இன் யுவர் சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த டெருக்குக்கும் அவன் வந்து அவன் அடிக்க வந்தான். கரெக்டாக அந்த ஸ்கூல் பஸ் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த ஸ்கூல் பஸ்ஸில் இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் எமர்ஜன் வந்து எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சுது. ஆனால் அப்போ எல்லாரும் சாவலை. அப்பயும் நிறையா பேர் உயிரோடு தான் இருந்தாங்க. போக போக எல்லாரும் செத்துக்கிட்டே வரப்ப கடைசியாக இந்த 4 பேர் இருந்தாங்க. ஓகே, இப்போ திரும்ப நம்ம பிண்டி வீடிக்க கொலையாக போகலாம். கரெக்டாக ஏறி வரும்போது ஜோம்பி அட்டாக். மொத்த ஜோம்பி அவனை பிடிச்சி அமுக்குது. நல்ல வேலை கடிக்கல. ஏதோ ஸ்டேஷன் வச்சு அடி நடிச்சு உள்ளே போயிடுறான். அப்போ வந்து ஜாக் கேட்குறான், இது ஒரு இதுக்குள்ளே லேப்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இங்கே தானே எப்பவும் பார்ட்டி பண்ணுவேன்னு கேட்குறான். பார்ட்டிலாம் எப்பயோ முடிஞ்சிச்சு, இது என்னோட லேபு, நான் என்னோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கரெக்டாக அவனுக்கு வந்து ஜாக்குக்கு என்ன மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸே பிடிக்காது. எல்லாமே ஜங்க்கு தான். ஹெல்தி ஸ்நாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்றுமே பிடிக்காது. ஸ்நாக்ஸு பொறுக்கிறது இது மட்டும்தான் பிடிக்கும். அது பேர் என்ன, ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும்தான் பிடிக்கும். பர்கரு, ஓரியோ, பீஸா இது மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அப்புறம் கரெக்டாக குண்டு வீட்டுக்குள்ளே போனால் ஃபுல்லாக ஓரியோ இதுவாக இருக்குது. ஆனால் குண்டு என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உள்ளே போட்டு ஜாக் கேட்கலாம் அப்படின்னு நம்ம சாப்பிட போகிறோமா, சூப்பர் பண்ணு, இது நம்ம சாப்பிட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு குப்பையில் போட்டுறான். இது ஜாக்குக்கு வருது. ஆனால் ஃப்ரெண்டுன்னு விட்டுறான். கரெக்டாக அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட கெராஜ் க்ளோஸில் இருக்குது. ஆனால் கெராஜ்குள்ளே அவங்க வீடு வழியாக போகலாம். ஆனால் அதை கெராஜ் ஓப்பன் பண்ணுற கீ அவங்கள்ட்ட இல்லை. அவங்க வீட்டிலேருந்து கெராஜுக்கு கனெக்ஷன் இருக்குது, ஆனால் வெளியில் போகிறதுக்கு அவங்கள்ட்ட கீ இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுறேன். அதான் அவன் வாழுற ஊரோட மேப். அப்புறம் அந்த கராஜ்குள்ள என்ன இருக்குன்னா பிக் மாமா. அந்த பிக் மாமானா என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதே தான் இந்த புக்கு படிக்கும் போது நான் யோசித்தேன். என்னன்னா ஒரு காரு, செம காரு. இங்கே பாருங்க, எனக்கே இந்த மாதிரி கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது.
ஆனா இந்த புக்ல வந்து நீங்க அப்படியே படிச்சா இது இதெல்லாம் படிக்கலைன்னா உங்களுக்கு அவ்வளோ இதோ இங்க எழுதிருக்காங்களே எல்லாம் படிக்கலைன்னா உங்களுக்கு இந்த காமெடியே தெரியாது. இதோ இந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க ஸ்கல்லோட ஆர்னமெண்ட், ஸ்கல்லோட ஆர்னமெண்ட். ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க இதெல்லாம் செம்ம காமெடியா இருந்துச்சு. எனக்கு படிக்கும் போது எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிதான் போச்சு. அதுக்கு ஜாக்குக்கு ஒரு ஐடியா வருது. ஜாக் உள்ள ஏறி உட்காடுறான். இவனைய குண்டியும் உட்கார சொல்றான். தேவையானதெல்லாம் எடுத்துட்டு உட்கார சொல்றான். குண்டும் உட்காடுறான். என்ன பண்றான்னா பிக் மாமாவை ஃபாஸ்டா எடுத்து போயிட்டு கெராஜோட இதுல அடிக்கிறான். பம்ப் விடுது. திரும்பியும் ஃபாஸ்டா போயிட்டு அடிக்கிறான். பிக் மாமாவால லைட்டா பம்ப் விடுது. திரும்ப போயிட்டு ஃபாஸ்டா அடிச்சா வந்துச்சு. அதுக்கு அந்த குயின்ட்டு சொல்றான், டேய் எங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா நீ தானே சொல்லணும். அதுக்கு ஜாக் சொல்றான், டேய் உங்க அம்மா அப்பா உயிரோட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலடான்னு. அதுக்கு அந்த குயின்ட்டு சிரிச்சுட்டு 2 பேரும் ஜாலியா பேசிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க தேடிட்டு ஜாக்கோட லட்சியத்தை பண்ண போறாங்க. அதாச்சும் ஜூனை தான் தேட போறாங்க. தேடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் போடுறாங்க. ஆனா யாரும் பெட்ரோல் போடல. அவங்களே இறங்கி அவங்களே தான் போட்டுப்பாங்க. போடும்போது அந்த குவிண்ட் எங்கேயோ போயிட்டான். ஜாக் தனியா பிக் மாமாவோட வந்திருக்கான். கரெக்டா இங்க பெட்ரோல் போடுற இடம் இங்க இருக்குன்னா இங்க ரொம்ப நிக்குது. அவன் பார்த்து ஜோர் ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு கத்துறான். ஆனா அந்த அந்த மான்ஸ்டர் ஒண்ணுமே பண்ணாம நிக்குது. அப்புறம் பக்கத்துல ஓடி வந்து நக்குது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா மான்ஸ்டர் யூஸ்வலா கடிக்கும் இல்லை தூக்கி போடும் நக்குதுன்னு பாக்குறான். பார்த்தா அதை பார்க்க நாய் மாதிரி இருக்கு. ஸோ வந்து நக்கிடுச்சு அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா யோசிச்சு அதுக்கு ஒரு பேர் வைக்கலான்னு பாக்குறான். ராவன், அதான் அவன் வச்ச பேரு. அவனுக்கு வந்து அந்த மான்ஸ்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவன் என்ன டிசைட் பண்றான்னா அதை தூக்கிட்டு வீட்டுக்கு போறான்னு டிசைட் பண்றான். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு அவன் இந்த ட்ரீ ஹவுஸ் இதுனா இங்க குயின் நிக்கிறான். இங்க வந்து இவன் நிக்கிறான், ஜாக் நிக்கிறான். ஜாக்குக்கு பின்னாடி ரோவர் நிக்குது. குயின்ட்டுக்கு சொல்றான், யூ தேர்ஸ் a monster behind you அப்படின்னு. ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிறான். அவன் கரெக்டா அந்த மான்ஸ்டர் அவன் பக்கத்துல வந்து அவனை நக்கு வருது. அவனை கடிக்க வருதுடான்னு இது குயின்ட் அவன்கிட்ட சொல்றான். அவன் ஒண்ணுமே பேசாம திஸ் இஸ் ராவர் டியூட், இதான் அவன் நியூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மான்ஸ்டர் டைமென்ஷன்ல வெறும் நல்ல நல்ல மான்ஸ்டர் மீன்ஸ் கெட்ட மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நல்ல மான்ஸ்டர்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கி வச்சுட்டு அடுத்த நாள் ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போறான். ஸ்பீக்கரையும் காரையும் எடுத்துட்டு அந்த பிக் மாமா மேல ஒரு ஸ்பீக்கரை வச்சு, June Del Toro, I made to rescue you. I am Jack Sullivan, post apocalyptic hero அப்படின்னு கத்தான். கரெக்டாக அவங்க ஃபாஸ்ட்டாக போய் பிக் மாமா ஒரு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ப முடியாத ஒரு விஷயம். அவங்க அந்த டேருக்கு ரொம்ப புள்ளி பண்ணுறதுனால அவன் ஃபஸ்ட்டு செத்துருப்பான்னு நினச்சாங்க. பட் அவன் சாவலை. அவன் முன்னாடி ஸ்டைலாக நின்றுட்டு இருக்கான். டேருக்கு இன்னும் நீ சாவலியாடா அப்படின்னு 2 பேரும் கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், நான்லாம் சாவலை, முதல்ல அவன் பின்னாடி பாரு ஒரு விங் ப்ரச் வருது. விங் ப்ரச்னா அது ஒரு ஃப்ளையிங் மான்ஸ்டர். கடைசியாக ஜாக் பயந்து ஓட இவன் டெருக்கு ஓடி வந்து அதை பிடிச்சி காலை பிடிச்சி சுற்றி தூக்கி போடுறான். ஸோ இவன் கேட்குறான் ஜாக்கு, நீ என் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்க விரும்புறியான்னு. உன் ஜேர்னிலையா, நான் எதுக்காக ஜாயின் பண்ண போயிட்டு வரேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவனே ஒத்துக்கிறான், டெருக்கே சரி ஓகே நான் வரேன்னு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டெருக்கும் கூட வரான். நைட்டு படுக்கிறாங்க. இவன் டெருக்கு வந்து காலை தூக்கி அவன் இருக்கிற சைஸுக்கு காலை தூக்கி இவன் மேலே போடுறான். அவன் கொஞ்சம் லைட்டாக ஃபேட்டாக இருப்பான், பட் அவ்வளோ ஹைட்டாக இருப்பான். இது காலை தூக்கி இவன் மேலே போடுறான். அவன் பேர் இது குயின் மேலே போடுறான். டியோட ஏதாச்சும் எக் சாண்ட்விச் இருக்கான் அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லையா கேண்ட இல்லை அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்து ரூம் போனால் இவன் இருக்கான், ஜாக்கு. அவன் நினச்சிட்டு இருக்கான், என்ன தெரியுமா நினைக்கிறான் அப்படின்னு. இது நடந்துட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கான். பட் அது மேலே இருக்கிறத படிச்சு பாருங்க, அவங்களுக்கே புரியும். அப்புறம் அப்படியே போகுது. அவனும் ஜூன் டெல் டோரோ இருக்கியான்னு கத்திக்கிட்டே போகிறான். அதுக்கப்புறம் 12th ஆகஸ்டே வந்துச்சு. அதாச்சும் குவிண்டோட பர்த்டே. ஸோ அவன் ஜாக் என்ன பிளான் பண்ணுறான்னா, நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் ஜோம்பியை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஜோம்பி கேப் மீன்ஸ் பர்த்டே கேப் வாங்கி கொடுத்து இவனுக்கு ஒரு கிஃப்ட்டை மாதிரி கொடுத்துடலான்னு தோன்றான். அப்புறம் இப்படி கொடுக்குறான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்ததெல்லாம் இமேஜினேஷன் தான். இது ஜாக் நினச்சி பார்க்குறான்.
ஆனால் ராவர் பயங்கரமாக இருக்கான்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு எப்போவுமே ஒரு டாக் வேணும். ஆனால் அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்ததே இல்லை. இப்போதைக்கு அவன் ஆர்ஃபன். அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்ததே இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, அவன் கரெக்டாக வரும்போது அவங்க அம்மா அப்பா கார் எடுத்துகிட்டு தப்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவன் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி, ராவர் வந்து இது அவங்க ராவரோட ஃப்ரிஸ்பி போட்டு விளையாடினா அந்த ராவரை இது வாயால் சூப்பராக கேட்ச் பண்ணி திரும்ப ஓடுது. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது குயின்ட்டை தனியாக விட்டுட்டு அவங்க போய் சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களும் காசு கொடுக்காமலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது குயின்ட்டுக்கு பிங் பாங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பிங் பாங் டேபிள் வாங்கலான்னு தான் போகிறாங்க. போனோடனே கரெக்டாக அவங்க பிங் பாங் டேபிள் இது எடுக்கிறாங்க. கரெக்டாக என்னமோ ஒரு சத்தம் வருது, ஸ்மெல் வருது. அது என்ன ஸ்மெல்லுன்னு யோசிக்கிறான். ஜாக்கெட் ஞாபகம் வருது. இட்ஸ் பிளாக் ப்ரோ அப்படிங்கிறான். பிளாக் யாரு அப்படின்னு இவன் கேட்குறான். இது இருக்கு அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லை, வா போகலான்னு பார்த்தா ஜோம்பி கூட்டம் அவனை நோக்கி ஓடி வருது. 2 பேரையும் நோக்கி. இங்கே ஜாக் இருக்கான், இங்கே இவன் இருக்கான், டேக் இருக்கான். ஜாக் வந்து இதை தூக்கி போடுறான். இது மீன்ஸ் குயின் இது ஐயோ குயின் டேக்கு வந்து கேட்குறான், டாஸ் மீ த பிங் பாங் டேபிள்ரா அப்படின்னு. ஒய் டு யூ நீடுன்னு கேட்குறான். அடிக்கடி கூடுறா அப்படிங்கிறான். சரி ஓகே அப்படின்னு தூக்கி போடுறான். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, டேக்கும் இவனும் ஜாக்கும் போயிட்டு குவெண்டி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பிக் பாங் டேபிள் அவே பண்ணி அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏற்கனவே ஜாக்கும் டேக்கும் ஆயிட்டாங்க. பட் குவிண்ட் வந்து அடிக்கடி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க டேக்கோட. இப்போ ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை கொடுத்து ஆயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. டேக்கோட ஜாலியாக விளையாடி காமெடி பண்ணிட்டு இது அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்லலாம் விளையாடிட்டு ஸ்விம்மிங் பூலும் அங்கே யாருமே இல்லை. அவங்க எவ்வளோ நேரம் வேணாம் குளிக்கலாம், எவ்வளோ நேரம் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அப்புறம் ஃபன் பண்ணிட்டு ஒரு நாள் அவன் ராவரோட ஃப்ரிஸ்பியை தூக்கி போட்டதுனால அது எடுக்க போகும்போது அவன் ஒரு ஜாக்கெட் பார்க்குறான். என்னடா இது, எல்லாரும் செத்துறானே, நம்ம 3 பேர் தானே உயிரோட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் யாரோட ஜாக்கெட்னு. ஜூனோட ஜாக்கெட் தான். ஒரு வழியா இட்ஸ் டைம் டு கம்ப்ளீட் மை ஃபீட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராவரை கூட்டிட்டு உள்ள போகலான்னு பார்க்குறான். இல்லை நம்ம போனால் சரி வராது, நம்ம குயின்ட்டி வந்து இருக்கேன் கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறோம். இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இதான் இருக்கிற ட்ரீ-ஹவுஸ். படிச்சுக்கோங்க கைஸ், அப்புறம் உங்களுக்கு புரியாது. இது படித்தாலும் நல்லா இருக்கும். சாரி கைஸ், நடுவில் தெரியாமல் கேமரா ஆன் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி. அப்புறம் ஜாக் போயிட்டு குவெண்டிக்கிட்டையும் டெர்கிட்டையும் சொல்கிறான், நான் ஜூனை பார்த்துட்டேன், நம்ம எப்படியாச்சும் போயிட்டு அவனை காப்பாற்றிடணும்னு. யார் அவன் அப்படின்னு டெர்க் கேட்குறான். மெதுவா நீ மூடிட்டு வா, இல்லைன்னா நம்மளை கொண்டு போடுறோம், அவனுக்கு அவளை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது குவெண்ட் டெர்கிட்ட சொல்கிறான். அவரை திரும்ப பிக் மாமா எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான் டெர்க்கு, அவளுக்கு அவன் பேரே தெரியாதுடா, ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கேன், மூட்டு வாடா அப்படின்னு. அவன் வந்து ஜூனை பார்த்தது வந்து அவன் படித்த ஸ்கூலில் தான். ஆனால் இப்போ அவன் படித்த ஸ்கூலோட கதி எப்படி இருக்குன்னு பாருங்க. லாட்ஸ் ஆஃப் ஜோம்பிஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டெர்க் இருக்கான்ல, அவன் வந்து இதை உடைக்கலான்னு பார்க்குறான். பட் அது இரும்பு. இவன் சொல்கிறான், நீ எங்கேயா அதை உடைக்க போற, என்கிட்டயே வா அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி எடுத்துடுறான். கடைசியாக உள்ளே போனால் ஒரு பெரிய பால் இருக்கு. அப்பயும் உள்ளே ஓடுறானுங்க, என்ன பால்னு தெரியாம. அது மேலே ஏறி ஓடும் போது அதில் இருக்கிற எல்லா சோம்பிஸும் அவன் கை அது ஜோம்பி பாலா மாதிரி அவங்கள துரத்திட்டு வந்து எல்லாரும் ஸ்லிப் ஆகி ஒரு ரூம்குள்ளே விடுறாங்க. திடீர்னு ஒரு கதவை சாத்துறாங்க, யாருமே தெரியல. திரும்பி பார்த்தா டேப்லெட் இன்வெஸ்டர்ஸ் அவன் நிற்கிறான், ஜூன் டெல்டோட நிற்கிறான். அதுக்கப்புறம் இவன் ஜாக் வந்து ஜூனை வந்து எங்கள் கூட வா, நான் அவனை ரெஸ்கியூ பண்ண தான் வந்திருக்கேங்கிறான். என்னால் வர முடியாது, இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஜோன் சொல்கிறான். அதில் இல்லை, நீ எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறான் ஜாக். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணி அடுத்த நாள் வந்து இது ஜூன் வந்து தனியாக நின்றுட்டுருக்கா.
போயிட்டு ஜாக் கேட்குறான், இது ஏன் தனியாக நின்றுட்டு இருக்க, ரூமுக்கு வா படுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு வேணாம், எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு போனதுலேருந்து நான் சாப்பிடவே இல்லை, தூங்குறதும் இல்லை, அதனால வேணாம் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, இப்போ நான் வந்துட்டேன்ல, சாப்பிடு, நீ வந்தா என்னடா எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக இருக்காங்க, இன்னும் அந்த ஸ்கூல்லேயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் குண்டு வளரிடுறான், நீ தான் டேம்சல் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது அடிச்சிடுறான், இவன் போயிட்டு ஜாக்கு, ஐ நோ டேமல் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி இவன் ஒத்துக்கிறான். அவன் பேர் என்ன, ஜாக் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஜூனும் ஒத்துக்கிறா, சரி ஓகே நான் உங்களோட ட்ரீ ஹவுஸுக்கு வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அங்கே டெய்லி நம்ம வீடியோ கேம்ஸ் விளையாடணும்னு. சரி ஓகே வா நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறோம் பிக் மாமாவில். அவன் கேட்குறான், இது என்னது என்னென்னமோ இருக்குது, இது நானும் குவெண்டும் சேர்ந்து கண்டுபிடிச்ச காலையில் சும்மா போய் சொல்கிறான். என் குவெண்டு சொல்கிறான், டியூடும் போயிடுறா அப்படின்னு. சும்மா அனுப்பிச்சது இல்லைங்கடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லா ஹாக்கி ஸ்டிக்கு மீன்ஸ் அந்த லோசல் ஸ்லைசர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டீமாக ரெடி ஆயிடுறாங்க இந்த டீம். அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க இதுலேருந்து எட்டி பார்த்தா செம்ம சத்தம் வருது. இது ட்ரீ ஹவுஸ்லேருந்து எட்டி பார்த்தா செம்ம சத்தம் வருது. அதனால எல்லாரும் ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. என்னன்னா பிளார் வந்திருக்கு. பிளார் மட்டும் இல்லை, கூட நிறையா ஜோம்பி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அட்டாக் பண்ணுற டைம் வந்துருச்சு கைஸ்னியவன் சொல்கிறான். அதுவே ஜாக் சொல்கிறான். ஸோ எல்லாரும் சண்டை போட்டு கடைசியாக இது ஜூன் வந்து ஒரு கயிறை தூக்கி போடுறான். அதை இவன் கட்டிக்கிறான். அவன் வேறு என்ன ஜாக் கட்டிக்கிட்டு இது ஸ்லைசர் எடுத்து ஒரு குத்து இல்லை ஃபஸ்ட்டு இவன் பிளாருக்கு வந்து இது எல்லா சொபிசியும் கொண்டு பிளாக் மேலே ஆசிட் எழுதுறோம். நெக்ஸ்ட்டு அவன் எடுத்து ஒரே குத்து பிளாக் மேலே, அவ்வளோதான் பிளாக் செத்துடுச்சு. எல்லா இடத்துலையும் குத்திருப்பான், கண்ணில் குத்திருப்பான், அதனால தான் அது செத்துருப்பான். அதுக்கப்புறம் இப்போ அவனோட இது சக்ஸஸ் முடிஞ்சிருச்சு, அதனால மாசாக நிற்கிறான் ஒரு ஃபோட்டோவில், சக்ஸஸ் முடிஞ்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்டோரி எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு பிங் பாங் விளையாடி முடிக்கிறாங்க. இதான் ஜாக்கோட இதுலேருந்து எடுத்த ஃபோட்டோ கைஸ். இந்த புக்கை பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்டோரி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது கைஸ். ஆனால் இதில் என்னென்னா பில்டிங் இவங்க ப்ராப்பராக பண்ணல, அதனால புக்கை வாங்காமல் விட்டுருக்காதீங்க. கண்டிப்பாக வாங்குங்க. நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சரியாக பில்டிங் பண்ணலைனாலும் அது நல்லா வரும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ்.